பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் வந்து கடைக்கு போக சொல்கிறாங்க. அப்பா ஒரு விஷயம், என்னடா ஏதாவது வேலை இருக்கா, கடைக்கு லேட்டாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலை இருக்குப்பா ஆனால் வீட்டில் இருக்கா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், மா உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னடா ஆச்சு, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் சொல்கிறேன், ஏமா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா ஆச்சு, உன் முகமும் சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லையடா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் இல்லைம்மா, அவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடான குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏண்டா அந்த 1100 ரூபாய் கணக்கு விஷயம் வந்துச்சு, அதுலேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கியாம்மா? அது மட்டும் கிடையாதம்மா, அவள் வயசு என்னன்னு தெரியுமாம்மா, அவள் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமாம்மா, இங்கே பாருமா அவளோட வயசு என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயசை பார்க்குறாங்க. 31 வயசு ஆகுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது, வெறும் +2 மட்டும்தான், அது கூட ஃபெயில் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவள் வேலைக்கு போகிறோன்னு சொன்னது ஆஃபீஸ்க்கெல்லாம் கிடையாது, ஹோட்டல் வேலைக்கு போனாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதியும் பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.